கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய திருவுருவ படத்திற்கு நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மலர் தூவி மரியாதை செய்ய இருக்கிறார்கள். நிகழ்விடத்திற்கு வந்திருக்கும் நமது மாண்புமிகு தமிழ் முதலமைச்சர் அவர்களை வருக வருக என்று பணிவன்போடு வரவேற்கிறோம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவனின் வாக்கை கொள்கையாக்கி பெருந்தலைவர் காமராஜரை கொள்கை தலைவராக போற்றிக் கொண்டாடும் தமிழ்நாட்டின் திருமகன், மாற்றம் தந்த தலைமகன் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என பேரன்போடு வரவேற்கிறோம். நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அமைச்சர் பெருமக்கள் வரவேற்று சிறப்பு செய்கிறார்கள். அறிமொழியால் தமிழகத்தை உயர்த்தியவர், எளிமையால் அரசியலுக்கு இலக்கணம் எழுதியவர், அதிகாரத்தை அல்ல மக்களின் அன்பை செல்வமாக கருதியவர், கல்வி கண் திறந்த கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 124வது பிறந்த நாளில் அவரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்ய இருக்கிறார்கள் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பேரன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். கல்வி கண் திறந்த வள்ளல் பெருந்தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட கர்ம வீரர் காமராஜரின் 124வது பிறந்த நாளுக்கு அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்கிறார்கள் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். கர்ம வீரர் காமராஜர் விதைத்த கல்வியின் விதை காலங்களை தாண்டி இன்னும் கைகளை தருகிறது. அந்த மாமனிதரின் திருவுருவத்திற்கு இன்று மரியாதை செலுத்த வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் காமராஜர் அவர்கள் போற்றி கொண்டாடும் தலைவராகவும் வழிகாட்டும் ஒளியாகவும் திகழ்கிறார் என்பதும் உயர்ந்த தலைவர்களின் சிந்தனைகள் காலத்தால் அழிவதில்லை, தலைமுறைகளை வழிநடத்தும் கலங்கரை விளக்கமாக நிலைநிற்கின்றன என்பதற்கும் ஓர் அழகிய எடுத்துக்காட்டு இத்தருணம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவனின் வாக்கை கொள்கையாக்கி பெருந்தலைவர் காமராஜரை கொள்கை தலைவராக போற்றிக் கொண்டாடும் தமிழ்நாட்டின் திருமகன், மாற்றம் தந்த தலைமகன் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். கல்வி கண் திறந்த வள்ளல் பெருந்தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட கர்ம வீரர் காமராஜரின் 124வது பிறந்த நாளுக்கு அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்த நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது இதயம் கனிந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். தற்போது அமைச்சர் பெருமக்கள் கல்வி கண் திறந்த வள்ளல் காமராஜரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்கின்றனர். கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய திருவுருவ படத்திற்கு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மரியாதை செலுத்துகிறார்கள்.